எனக்கு பிடிச்ச சைனீஸ் பழமொழி ஒன்று உண்டு. கிவ் அ மேன் அ ஃபிஷ், யூ வில் ஈட் ஃபார் அ டே. டீச் அ மேன் அ ஃபிஷ், யூ வில் ஈட் ஃபார் இஸ் லைஃப் டைம். அதாவது என்னென்னா, ஒரு மனிதனுக்கு நீங்கள் வந்து ஒரு மீன் கொடுத்தீங்கன்னா அவனோட ஒரு நாள் பசி தான் அவனுக்கு ஆற்றும். அதே வந்து ஒரு மனிதனுக்கு நீங்கள் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அவன் பசி ஆற்றிப்பான். இந்த காலகட்டத்தில் இன்டர்நெட் வசதியும் ஃபோன் வசதியும் இல்லாமல் உங்களால் வாழ முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? இதே மாதிரி இன்டர்நெட் வசதியும் ஃபோன் வசதியும் இல்லாமல் 20 வருஷமாக ஒரு கிராமம் வாழ்ந்துட்டுருக்குன்னா அதை நீங்கள் நம்புவீங்களா? இந்த வரப்போகிற வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கொட்டோடியா எங்கள் சொந்த ஊர். 300 வருஷமாக இங்கே குடியிருந்து வரோம் நாங்கள். அப்போ எங்கள் தொழில் வந்து விவசாயம் தான். விவசாயத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. இங்கே வந்து 110 குடும்பம் இருக்குது. இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இந்த ரோடு வசதியும் கூட இல்லை. இப்போ ரோடு வந்து 20 வருஷம் தான் ஆகுது. ரோடு பாலம் வந்து அதுக்கு மேலே நான் நடந்து போய் போட்டு படிச்சுட்டு லாஸ்ட் சாயங்காலம் 6 மணிக்கு திரும்பி வந்துடுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அந்த படிப்புக்கு கூட அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், படிப்பு கூட அப்படி ஒன்றும் சொல்லிக் கொடுக்குறது மாதிரி இல்லை. சும்மா ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டேன். கரண்ட் போயிடுச்சுன்னா எங்களுக்கு போடியிலேருந்து வர்றது லைன், கரண்ட் லைன். இப்போ இடையில மரங்கள்ல கொப்பு கிளைகளில் விழுந்தோடனே டப்புன்னு பீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் போய் ஈபிக்காரன் ஆஃபீஸில் போய் சொல்லி அவன் ஒரு ஆள் ஈபி ஆஃபீஸ்காரன் முந்தலேருந்து லைன் வழியே வந்து 3 நாள் 4 நாள் ஆகும் லைன் வருது. தீபாவளியில் 5 நாள் கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கான். 5 நாள் தீபாவளி ஆயிப்பிச்சு. அவன் வர மாட்டான் ஈபிக்காரன். நாங்கள் லீவுக்கு பொண்டாட்டி வீட்டில் பார்க்க வேண்டாமா அப்படி போயிட்டேன். போடா சாமி எப்படியே போடான்னு விளக்கு வச்சு பேசாம உட்காருவேன். அப்போ 5 நாள் கழிச்சு அவங்க வந்து போட்டா தான் கரண்ட். இருந்து டவர் இல்லை, எல்லாம் தெரிஞ்சு இடையில ஒரு இந்த போன் ஒரு லைன் கொடுத்தாங்க. அவர் வந்து பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் அதை கட் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஒரு வசதியுமே இல்லை, எந்த ஒரு நெட்வொர்க்கோட டவருமே இங்கே கிடையாது. ஃபோன் வசதி எதுவுமே இல்லைங்க. செல்போன் வச்சு இந்த ஊரில் பயன்படுத்துறது இல்லை. டவரில் இடத்துக்கு போனோம்னா அங்கே போய் எடுத்து பேசிக்கிடுவோம். மேலே போகணும். எந்த இடம்? அந்த பாறை. அங்கே ஒரு பாறை தெரியும். ஆமாம், அங்கேதான் போய் நெட்டு. அங்கே தான் போய் நெட்டேன்னு ஒன்று முடியும். இல்லைன்னா வீடு ஊருக்கு அமுச்சு விட்டாங்கன்னா சென்னை லீவில் அங்கே தான் போய் பார்ப்போம். பாறைக்கு போய் நீங்கள் தனியாக போய் நின்று பேசிட்டு வரணும். அந்த பாறையில் தான் ஃபுல் டவர் கிடைக்கும். ஓகே, என்ன டவர் கிடைக்குது அதில்? ஜியோ. அங்கே போகிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிடுமா? 2 கிலோமீட்டர் ஆகிடும். 2 கிலோமீட்டர் நடக்குமா? ஹைட்டாக அப்படி 10 கிலோமீட்டர் போகணும். 10 கிலோமீட்டர் போய் தான் 10 கிலோமீட்டர் போனா தான் நல்ல டவர் எல்லாம் பாயிண்ட் எல்லாமே. உங்கள்கிட்ட வண்டி இருக்கா? எப்படி நடந்து போறீங்க? இல்லை, பஸ்ஸில் தான் போகணும். அப்போ இங்கேருந்து அந்த இது விளக்குக்கு எப்படி போவீங்க? நடந்து தான் போகணும். நடந்து தானா? 3 கிலோமீட்டரா? 3 கிலோமீட்டர் அந்த ஏற்ற இறக்கத்துல நடந்து தான் போயிட்டு. மேற்கொண்டு எங்களுக்கு வந்து பஸ் வசதியே இல்லை. நாங்கள் படிக்கணும்னா போடிக்கு தான் போனோம். பஸ் போக்குவரத்து இல்லை, பஸ் வசதி இல்லாதனால தினமும் 2 கிலோமீட்டர் நடந்து. வெயில் காலத்துக்கு விட மழை காலத்தில் கஷ்டமாக இருக்குன்னா கொடையை பிடிச்சிட்டு போனாலே ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். பேக்கில் இருக்கிற புக்கு கூட லைட்டாக நனைஞ்சிருவோம். இன்கி பண்ணுற இடத்துனால அது ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். எடுத்து எழுதும் போது நம்ம கஷ்டப்பட்டு தான் எழுதணும், இல்லைன்னா வேறு நோட்டு வாங்கி தான் எழுதணும். அதில் இங்கேருந்து வெளில நான் கிளம்பி போகணும். 7:30 இங்கேருந்து கிளம்பி 8 மணிக்கு அங்கே பஸ் ஸ்டாண்டு போகிறது பஸ் கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் லேட்டாக போனால் பஸ் கீழே போயிடும். 50 ரூபா கொடுத்து ஆட்டோவில் தான் போகணும். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி போனோம். பஸ் வேற வரவே இல்லை. போடியில் பஸ் வரவே இல்லை. பஸ் கேட்டா பஸ் வரலப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்க பேரண்ட்ஸ்லாம் தேடி வந்துட்டாங்க, போடிக்கு வந்துட்டாங்க. எந்த பொருள் வாங்கினாலும் போடிக்கு தான் போகணும். எங்கே ஒன்றும் வாங்க முடியாது, சும்மா 2 கடை அவ்வளோதான். அடுத்த ஆட்டோலையும் போக முடியாதுண்ணா. ஆட்டோன்னா ஒரு நாளைக்கு வேணா போகலாம், பஸ் வரலன்னா போகலாம். டெய்லியும் போகணுங்கிறது கஷ்டம் தான் ஆட்டோலன்னா. இல்லை, நீங்கள் படிப்பு சம்மந்தமாக அந்த பேப்பர் சார்ட்டு போடிக்கு தான் வேணா. இது வாங்கினாலும் போடிக்கு தான். அடுத்து ஒரு மேட்ச் டிஸ்ட்ரிக்ட் போக முடியலனால ஒரு புக்கு வீட்டில் வச்சுட்டு போனா அங்கே போய் திட்டு வாங்குவோம். அது வேற, அதனாலே எங்கேயும் தூக்கிட்டு போயிடும் புக்கு. காலேஜ் போகிற டைத்துலேயே போய் போடிக்கு போய் வாங்கிட்டு வந்தால் ஆச்சு. மறந்துக்கிட்டு வந்துட்டீங்க, ஏதாவது ஒரு பொருள் மறந்துட்டீங்கன்னா அடுத்த நாள் போடி போய் வாங்கணும். காலையில் போய் தான் வாங்கணும். லாஸ்ட் பஸ் 6 மணிக்கு, அதுக்கு மேலே பஸ். தூக்கி நடக்க ஆரம்பிச்சேன். பேக்கில் தூக்க வெயிட்டாக இருக்கும். நான் 2 கிலோமீட்டர் நடந்து போக கொஞ்சம் அழுப்பாகவே இருக்குது. வீட்டுக்கு வந்தேவும் படிக்கலாம் தோணாது, தூங்கணும் தான் தோணும். கூட 2 கிலோமீட்டர் நடந்து போனாங்க. யாராக இருந்தாலும் சரி, அது நம்ம 70 வயசு வயசானவராலும் சரி, 5 வயசு பிள்ளைகளாக சரி, எல்லா பேரும் நடந்து தான் போனோம். எனக்கே ஒரு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்குன்னா 108 ஆம்புலன்ஸ் சொன்னால் முந்தல் போலீஸ் செக் போஸ்ட்டில் அங்கே தான் ஃபோன் எடுக்க வசதி எடுக்கும்.
இங்கேருந்து ஒருத்தர் போய் அங்கே முந்தலில் போய் ஃபோன் பண்ணி 108 போயிட்டு திரும்பி வந்து ஏற்றிட்டு போனோம். அது வரைக்கும் நான் உயிரோட இருந்தால் தாங்க, அது வண்டி வர வரைக்கும். இங்கேருந்து அந்த முந்தல்றது எத்தனை கிலோமீட்டர்? முந்தலேருந்து 10 கிலோமீட்டர். அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க 16 கிலோமீட்டர் இங்கே வந்து இங்கே ஒரு 18 கிலோமீட்டர் வர்ற வரைக்கும் நான் உயிரோடு இருந்தால் தான் ஆச்சு. போனது கொரோனா லாக்டவுன் அப்ப எங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னா, எங்க பாட்டி இருந்தது எனக்கு தெரியாது. அப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கொரோனா லாக்டவுன் போது எங்க அம்மா வந்து போக முடியல. பாட்டி ஒரு நாள் அப்படி கேரளா இருந்தாலும் தெரியல, இப்போ வந்து லாக்டவுன் கொரோனா லாக்டவுன் போக முடியாமே போயிடுச்சு. பேர் முருமதினி, ஜெகேம் ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், பயோமேக்ஸ் ஸ்கூல் படிக்கிறேன். எப்போ தான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பேர் மாலிஸ்வரினா, 12th முடிச்சிட்டேன்னா இப்போ நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன், பிகாம். ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுனால இன்டர்னல் மார்க் போட மாட்டேன்னு சார். இன்டர்நெட் வசதி இருந்தால் நல்லா இருக்கும், ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம். மேக்ஸ் ஃபோனில் பார்த்து எழுதிட்டு வாங்கம்மான்னு சொல்லுவாங்க, என்னால் மேக்ஸ் பார்க்க முடியாது. யூடியூப்ல போய் ஏதாவது தெரியலனா, மேக்ஸ் சம் ஏதாவது தெரியலனா போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த மார்க் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே இருந்துக்கிட்டு ஆன்லைன் டெஸ்ட்டும் வைக்க முடியாது, அதனால இன்டர்நெட் டெஸ்ட் வராமல் போகும், மார்க் வராமல் போகும். நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்போர்ட்ஸில், டிஸ்ட்ரிக்டில், ஸ்டேட்டில்? ஸ்டேட் பிளேயர். ஓ, ஸ்டேட் பிளேயரா? என்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்சுவலி? அத்லெட்டிக்ஸ். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? எங்கள் அப்பா காட்டு வேலை மாத்திரம். காட்டு வேலை தான். உங்களோட காட்டு வேலை தான். ரொம்ப சந்தோஷம். அப்படி உங்களுக்கு பண்ணினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தொலைத்தொடர்பும் அப்புறம் இந்த இணைய சேவையும் உங்கள் ஊருக்கு வந்து எப்படியாவது நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் நாங்கள் அடுத்த ஊருக்கே போவோம். ரொம்ப சந்தோஷம் பண்ணி கொடுத்தீங்க. எல்லா உதவிகளும் கவர்மெண்ட் தான் வரணும், அரசாங்கத்திலிருந்து தான் வரணுன்றது அவசியமே கிடையாது. நமக்கு தேவையானதை நம்மளே பண்ணிக்கலாம். போடி நாயக்கர்கள்ன்றது வந்து ஒரு நகராட்சி, அது தேனி மாவட்டத்துக்குள்ளே இருக்குது. போடியை சுற்றி இதே மாதிரி கொட்டக்குடி மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் வந்து கிராமத்துக்கு அத்தியாவசிய தேவையான இந்த இன்டர்நெட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டியும் போக்குவரத்து ஃபெசிலிட்டியும் நாங்கள் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை மாற்றணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இதே மாதிரி நீங்களும் அடுத்த தலைமுறையோட எதிர்காலத்தை மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ இல்லை வாலண்டியரோ நீங்கள் பண்ணணுன்னா எங்களோட கரம் கோர்க்கலாம்.